Welcome students. Now we shall just start chapter 16, data visualization using plot, line chart, pie chart and bar chart. That is your last lesson students. So this is very easy. Easily you can understand all the topics whatever given here. So before that, what do you mean by this chart and what do you mean by visualization? Data all of you know. The information which is given as values, that is data. What do you mean by visualization? What you are seeing, that is called visualization. See, now these are the information you are seeing. This is in the form of text. இல்லையா? இதுவே இது என்ன ஃபார்ம்? சார்ட் இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம், தட் இஸ் விஷுவலைசேஷன். அது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுமா? இப்போ வந்து இதை வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன் இந்த டேட்டா. இதே வந்து ஐ ஷால் டெல் எக்ஸ் ஆக்சிஸில் 1 வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் 1.5னா 1.5 வேல்யூ, 1.0க்கு 20. இந்த மாதிரி நான் ஓரலாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுமா? இல்லை அதே வந்து நான் ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், அப்போ வந்து ஈஸியாக இருக்குமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இல்லை இந்த மாதிரி நம்ம இப்படி சார்ட்டாக டிஸ்பிளே பண்ணால் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? எது ஈஸியாக இருக்கும்? எப்போவுமே நம்ம எந்த ஒரு சார்ட் ஃபார்மில் விஷுவலைஸ் பண்ணுறப்போ, வியூ பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓரல் ஃபார்ம் ஆர் டெக்ஸ்ட் ஃபார்மில் சொல்கிறத விட இந்த மாதிரி சார்ட் ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணால் அந்த ஆக்சுவல் அனாலிசிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஹவு that can be done in Python. That is how what this lesson is going to tell you. So what is data visualization? It is the graphical representation of information or data. Data or information or text form la kudukkirukku badala graphical form la kudukrom illaya, that is called data visualization. So what is data visualization? Graphical representation of information and data. So இதனோட main thing, objective என்ன அப்படின்னா, to communicate the information visually to others. மற்றவங்களுக்கு டேட்டா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் பதிலாக எப்படி கொடுக்குறோம், கிராஃபிக்கல் ஃபார்மில் கொடுத்தா அவங்க ஈஸியாக அதை விஷுவலைஸ் பண்ணலாம். தட் இஸ் அவங்க மைண்டில் எப்போவுமே நீங்கள் பாருங்கள், நம்ம எந்த ஒரு டேட்டாஸும் ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மில் கொடுக்குறதுக்கு பதிலாக கிராஃபிக்கல் ஃபார்மில் கொடுத்தா நம்மளோட மெமரியில் அப்படியே இருக்கும், ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம், ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ்னால் டேட்டாஸ், நியூமரிக்கல் டேட்டா, அதுக்கு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூமரிக்கல் டேட்டா எப்படிலாம் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், டாட்ஸாக கொடுக்கலாம், இல்லை லைன்ஸ் ஃபார்மில் கொடுக்கலாம், பார் சார்ட்டாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கிராஃபில் லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், அந்த மாதிரி சார்ட் ஃபார்மில் நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் சார்ட் நம்ம இது பண்ணலாம், க்ரியேட் பண்ணலான்னா ஜென்ரல் டைப் ஆஃப் என்ன டைப்பில் நம்ம டேட்டா விஷுவலைஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபார்மில் டேட்டா விஷுவலைஸ் பண்ணலான்னா சார்ட் ஃபார்ம், டேபிள்ஸ் ஃபார்ம், கிராஃப்ஸ், மேப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், டேஷ்போர்ட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் விச் வி கேன் see the data visualization. இப்போ இந்த டேட்டா விஷுவலைசேஷன், ஸோ தீஸ் ஆர் எனக்கு 2 மார்க்கில் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன்? சார்ட், டேபிள்ஸ், கிராஃப், மேப், இன்ஃபோகிராஃபிக்ஸ், தென் டேஷ்போர்டு. டேட்டா விஷுவலைசேஷனோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா ஈஸிலி. எந்த ஒரு டேட்டாஸையும் அதை வந்து புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தென் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் யூசபிள். காம்ப்ளெக்ஸ்னால் கொஞ்சம் ரொம்ப கடினமாக நிறைய இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் இருக்குன்னு இல்லை, அதை வந்து ஈஸியாக
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேரியஸ் சார்ட்ஸ் இன் டேட்டா விஷுவலைசேஷன் helps to show the relationship in the data for one or more variable. ஒரு 2-3 வேரியபிள்ஸ்க்குள்ள கம்பேரிசன்லாம் நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் சார்ட்டில். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்போ பார்த்தோம் இல்லையா, நியூ 2 டீட்டெயில்ஸ். இன்ஃபோகிராஃபிக்ஸ் டேஷ்போர்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷன் கிராஃபிக், அதை தான் இன்ஃபோகிராஃபிக். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம கிராஃபிக் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ உங்களோட மார்க்ஸ் இருக்குது, தமிழ் மார்க்ஸ் இவ்வளோ, இங்கிலீஷ் மார்க்ஸ் இவ்வளோ, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் கிளாஸ் ரிசல்ட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த இத்தனை பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம காமிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ரெப்ரசன்டட் இன் கிராஃபிக்ஸ் கால்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ். டேஷ்போர்ட் அப்படின்னா என்னென்னா a collection of resources assembled to create a single unified visual display. So in the data visualization and dashboard translate complex ideas and concept into a simple visual format. நிறைய கலெக்ஷன், அதுதான் டேஷ்போர்டுனாலே. அதான் நிறைய டேட்டாஸ், ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மார்க்ஸில் இவ்வளோ, அதனோட அனாலிசிஸ், இங்கிலீஷ் மார்க்ஸில் இவ்வளோ, அதனோட அனாலிசிஸ் தனியாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ஸில் இவ்வளோ, அதனோட அனாலிசிஸ் தனியாக, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுட்டு எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். So data dashboard is a collection of resources. Resources not different forms of data. Assemble the files அது எல்லாமே அதில் டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபைல் அது எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு யூ கேன் கிரியேட் அ சிங்கிள் யூனிஃபைட், அதிலேருந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு டிஸ்பிளே கொடுக்கலாம். ஸோ பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தட் ஆர் அன்டிடெக்டபிள் இன் டெக்ஸ்ட். நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மில் கொடுக்குறப்போ நம்ம டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, அனலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே ஒரே கிளான்ஸில் கண்டுபிடிக்கணும்னா யூஸிங் டேஷ்போர்ட். ஸோ பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தட் ஆர் அன்டிடெக்டபிள் இன் டெக்ஸ்ட் ஆர் டிடெக்டபிள் அட் அ கிளான்ஸ் யூஸிங் டேஷ்போர்டு. டேஷ்போர்டு வழியாக நம்ம ஈஸியாக ஒரே கிளான்ஸில் எல்லாமே டிடெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இன் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் எல்லாமே. நவ் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பைத்தானில் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. பைத்தான் லைப்ரரியில் இருக்கிற ஒரு மாடியூல் தான் இந்த மேட்ப்ளாட்லிப். ஸோ வாட் இஸ் இந்த மேட்ப்ளாட்லிப் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் பைத்தான் லைப்ரரியில். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நம்ம கொடுக்கணும். பைத்தான் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு we have to give pip install ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சார்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ மேட்ப்ளாட்லிப்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும் பைத்தான் ப்ரோக்ராமில். அது எதுக்குன்னா இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரி இன் பைத்தான். அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த மேட்ப்ளாட்லிப்பில் பை சார்ட் ட்ரா பண்ணலாம், லைன் சார்ட் ட்ரா பண்ணலாம். இட் அலவுஸ் யூ டு கிரியேட் சார்ட் இன் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு. நம்ம கோடிங் சிம்பிளாக இதுனா போதும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டு க்ரியேட் பண்ணலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட் பாருங்கள். லைன் சார்ட் க்ரியேட் பண்ணலாம், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பார் சார்ட், பை சார்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட். திஸ் alone may be asked in a 2-mark question. Line plot, scatter plot, I'll show you. See this. இப்போ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்குது, ரோல் நம்பர், நேமு, இதெல்லாம் இருக்குது, ஏஜு, இதெல்லாம் இருக்கா. திஸ் இஸ் ஒரு அரேவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சார்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஏஜுக்கு தனியாக, இன்கம்க்கு தனியாக, தென் சேல்ஸ் தனியாக. ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட் டைப் ஆஃப் சார்ட்? ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டோகிராம்னா என்னென்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பினாமினா which lie within specific range of values and arranged in consecutive fixed intervals. இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸா. இதை வச்சுட்டு ஹிஸ்டோகிராம் நம்ம இந்த மாதிரி இப்போ ஏஜ் அப்படின்னா எல்லாத்தோட ஏஜும் காமிக்கும். தென் இன்கம்னா எல்லாத்தோட இன்கம் தனித்தனியாக எடுத்து காமிக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம். காலம் சார்ட்டுங்கிறது என்னென்னா இட் இஸ் யூஸ் கம்பேரிசன்
among different attribute comparison பண்ணுறதுக்கு பாருங்க ஏஜும் சேல்ஸும் கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார் சார்ட் பார் ஃபார்மில் வரும் அந்த சார்ட்டு. ஸோ யூ ஆர் யூஸிங் பார் கமெண்ட் பிளாட் டாட் பார். பாருங்கள் இதுதான் வந்து காலம் சார்ட். இந்த இந்த கலர் ஒவ்வொரு கலரும் ஏஜ் ஒன்று சேல்ஸ் ஒன்று இன்கம் ஒன்று காமிச்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வேரியேஷன். இது காலம் சார்ட். தென் பாக்ஸ் பிளாட் சார்ட்டுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஒரே பாரை டிஃப்ரெண்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறது தான் என்னது பாக்ஸ் பிளாட் சார்ட். பை சார்ட் ஆல் ஆஃப் யூ நோ. கேட்டகரிஸ் it shows the static number and how categories represent the part. ஒரு ஹோலில் ஒவ்வொன்றும் எவ்வளோ பார்ட் இருக்குது அப்படின்னு வியூ பண்ணுறது தான் பார் சார்ட். ஸ்கேட்டர் பிளாட்டுங்கிறது it shows the relationship between two different variable and it can reveal the distribution trend. இதுதான் ஸ்கேட்டர் பிளாட். இப்போ இன்கம் ஏஜ் இது ரெண்டும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுக்கு that is shown here. ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். தட் இஸ் இந்த இன்கம் இந்த ஏஜுக்குள்ளே இன்கம் வந்து இவ்வளோ இருக்குது, இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற இன்கம்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ லைக் தட் வி கேன் அனலைஸ். ரெண்டு வேரியபிள் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட். So what is scatter plot? Is a type of plot which shows the data as a collection of points. காமிச்சல்லையே அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இருக்கும். The position of the points depend on its two-dimensional value where each value is the position in either horizontal or vertical dimension. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்கும். பாக்ஸ் பிளாட்டில் வந்து என்னென்னா பாக்ஸ் மாதிரி வரும். So it is standardized way of displaying the distribution of data based on the 5 numbers summary. Minimum, maximum, first quartile, third quartile, maximum இந்த வேல்யூஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது இதில் இருக்கு. பாக்ஸ் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், பாக்ஸ் பிளாட் is not given here. Okay, I will get you box plot எப்படி வரும்னு காமிக்கிறேன். Box plot in Python. See, this is horizontal box plot. ஒவ்வொரு பார்ட்டை இப்படி ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் இப்படி வேர்ட்டிக்கலாக ஒரு பாக்ஸை இப்படி வேர்ட்டிக்கலாக டிவைட் பண்ணுறது வேர்ட்டிக்கல் பாக்ஸ் பிளாட். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கு. வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தமிழ் மார்க், இதெல்லாம் இங்கிலீஷ் மார்க்ஸ், இதெல்லாம் மேக்ஸ் மார்க், இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க், இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்குது. இப்போது நம்ம பாக்ஸ் பிளாட் டேட்டா எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் இம்போர்ட் மேட் பிளாட் லிப் ஆஸ் பிளாட் இது வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் காமனாக வந்துடும். சார்ட் ட்ரா பண்ணுறது வேல்யூ கொடுத்துட்டோம். ஒவ்வொரு 4 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் கொடுத்தா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இது வரும். இதுதான் பாக்ஸ் பிளாட். ஸோ 4 அரேஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு. நேம்ட் அரே பாக்ஸ் பிளாட் அண்ட் இட்ஸ் பிளாட்டட். இதில் ஒவ்வொன்றா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து மேக்ஸிமம் எப்படி எடுத்துக்கோன்னா மினிமம் ஒவ்வொரு இதுலேயும் மினிமம் வேல்யூ எது, மேக்ஸிமம் வேல்யூ எது, மீடியன், தேர்ட் குவார்ட்டல் அந்த மாதிரி அதை வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் காமிக்கும். ஸோ இது எதுக்குன்னா இப்போ நம்ம தமிழ் மார்க்கில் தமிழில் மினிமம் மார்க் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ அதுக்கு அதுவே எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிக்கும். Got the students? Understood? See this. Course 1 அதில் மினிமம் வேல்யூ, இதில் மினிமம் வேல்யூ இது, அதே போல் மேக்ஸிமம் வேல்யூ, இதில் மேக்ஸிமம் வேல்யூ இவ்வளோ, தென் மீடியன், ஃபர்ஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல் வேல்யூஸ் எல்லாம் அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் பாக்ஸ் சார்ட். So the box plot is a standardized way of displaying the distribution of data
based on 5 number summary. 5 நம்பருங்கிறது என்னென்ன வரும்னா எதை பேஸ் பண்ணினா மினிமம், மீடியன், மேக்ஸிமம், ஃபர்ஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல். Now we shall see some program. இப்போ நமக்கு மெயினாக என்ன வேணும், சார்ட் ட்ரா பண்ணோன்னா matplotlib வேணும். ஸோ matplotlib இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் லைன், this is the important line that should be added in each program which you are using to create chart. What is that? Import matplotlib.pyplot as plot. இந்த matplotlibல pyplotங்கிற மாடியூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அது plt. எனி நேம் we can give. as ஏன்னு கூட நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நேம் வச்சு தான் நம்ம பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணுறதுக்கு இப்போ பிளாட் அப்படின்னா லைன் சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு we are using the function plot. அந்த சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு we have to use show function. ஸோ லைன் சார்ட் ட்ரா பண்ணோன்னா என்ன ஃபங்க்ஷன்? plot. அந்த சார்ட்டை டிஸ்பிளே பண்ணோன்னா ஷோ. இப்போ லைன் சார்ட்னா உங்களுக்கு 2 செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும். எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் வேணும், ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ் வேணும். பட் வந்து இங்கே 1 2 3 4 ஏதோ ஒரு ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. அப்போ அது என்ன எடுத்துக்கோன்னா, இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிறத ஒய் ஆக்சிஸ் வேல்யூன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அதுவே வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கும் 0லேருந்து 0. ஸோ இதனோட கம்பேரிசன் 0 1 1 2 2 3 3 4 அப்படியே அதுவே எடுத்துக்கும். தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸ் என்னவா இருக்கும்? 0 1 2 3ன்னு இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் சார்ட் ரன் பண்ணால் இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஐ வில் ஷோ யூ த ஸ்டூடெண்ட்ஸ் the chart. I have typed that program. What is given in your book? Import matplotlib pyplot as plt கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் plot 1 2 3 4 plot கொடுத்துருக்கா, தென் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஐ ஹாவ் சேவ்டு py16.pyன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். see we have got the output now. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பாருங்கள், அது என்ன வேல்யூ எடுத்திருக்கு? 0லேருந்து. ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 1னா எக்ஸுக்கு 0, தென் ஒய்க்கு 2 கொடுத்தா எக்ஸுக்கு 1ன்னு எடுத்திருக்கு, தென் 3க்கு 2ன்னு இருக்குது பாருங்கள், 4க்கு 3ன்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் அதுவே அஷ்யூம் பண்ண வேல்யூஸ். பிகாஸ் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது அது என்ன, ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸாக எடுத்துகிட்டு அது எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவே அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கெட் லைன் சார்ட். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரிஜினல் வியூ. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரிஜினல் வியூ. சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஒரிஜினல் வியூக்கு வரணும்னா இதை கிளிக் பண்ணும். தென் இது பேக் டு ப்ரீவியஸ் வியூ, நெக்ஸ்ட் வியூ போடுறதுக்கு இது வந்து லெஃப்ட் பட்டன் பேன்ஸ். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் பட்டன் லெஃப்ட் கிளிக் பண்ணி இது பண்ணால் நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம் சார்ட்டு. தட் இஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வியூ பண்ணோன்னா. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி வி கேன் வியூ. ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது வியூ பண்ணிட்டீங்க, மறுபடியும் ஒரிஜினல் பிளேஸ் சார்ட் வேணும்னா ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வந்துடும். தென் இது வந்து ஜூம், பர்டிகுலர் பார்ட்டை ஜூம் பண்ணி பார்க்குறது. லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக் வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் கான்ஃபிகர் சப்ளாட் அப்படின்னா இது செட் பண்ணிக்கிறோம். லெஃப்டில் எவ்வளோ ஸ்பேஸ், பாட்டம் ரைட் டாப்பில் எவ்வளோ ஸ்பேஸிங் வேணும், ஒயிட் ஸ்பேஸ், இது ஹைட் ஸ்பேஸ், வித் ஸ்பேஸ் ஹைட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அட்ஜஸ்ட் டைம் சேஞ்சிங் வித் ஸ்பேஸ் குறைச்சிட்டு ரீசெட், இதெல்லாம் உங்களுக்கு பார் சார்ட்டில் நமக்கு விஷுவலாக தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். பார் சார்ட் பை சார்ட் போகிறப்போ அந்த வித் ஸ்பேஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். வித் ஹைட்டு. தென் இது வந்து சேவ் த ஃபிகர். இது என்னென்ன பட்டன்ஸ், இது மட்டும் ஒரு கொஸ்டின் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க்கில் கேட்பாங்க. டோட்டலி 7 buttons are there. First one, home button to bring back to the original view. Next, previous view,
பாருங்க previous view. இது வந்து next view. Then this is left button pan, right button zoom பண்ணும். X Y fixes axis, control fixes aspect. Zoom to rectangle, zoom பண்ணி பார்க்கலாம் ஒரு particular part. Then இது சேவ் பண்ணுறது, இது வந்து subplot draw பண்ணுறதுக்கு. Now again coming back to the lesson. Now see this, the next program. That 2 axis இப்போ கொடுத்துருக்கோம். இது ஒரு set of values, ஒரு list. இது x axis எடுத்துக்கும், இன்னொன்று நம்ம கொடுத்துருக்கிறது y axis எடுத்துருக்கோம். That also I shall show you. இது just இதில் இப்போ வந்து ஒரு set of values தான் கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணால் you are getting like this now. Oh, now இப்போ அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். File open. Already I have created that program in the name of py16-2. This is the program. 1 2 3 4 இது ஒரு set of values. இது x axisக்கு, இது y axisக்கு. இப்போ இந்த program run பண்ணி பார்த்தா பாருங்க how you are getting the output. Got the output now? ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆக்சிஸுமே கொடுத்துருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு செட் ஆஃப் ஆக்சிஸ் மட்டும் கொடுத்தா அது என்னவா எடுத்துக்கும்? ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கும். ஸோ பிளாட்டிங் 2 லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது? இந்த so which command, which library you have to get? matplotlib. அதில் எந்த module? pipplot. then அதில் நிறைய function. plot function is used to draw line chart. show function is used to display the chart. next 2 lines draw பண்ணுற program. x axis, x is equal to ஒரு set of value, y is equal to ஒரு set of value. அதே மாதிரி x2 y2 கொடுத்துருக்கா. plt dot as usual import matplotlib dot pipplot as plt ன்னு கொடுத்துட்டு plt dot plot x y இங்கே பாருங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா பராமீட்டர். அப்போவே நம்ம பார்த்தது xy இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்க்கு வேல்யூஸ், ஒய் லிஸ்ட் வேல்யூஸ் தனியாக கொடுத்துட்டு இங்கே xy கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம்? டைரெக்டாக நம்ம வேல்யூஸ் லிஸ்ட் இங்கேயே கொடுத்தோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் லிஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூஸ், ஒய் லிஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்து அந்த எக்ஸ்ஒய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். தென் அது லேபிள் கொடுத்துருக்கோம். லேபிள் ஈக்குவல் டு என்ன? அந்த ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு நேம் கொடுக்கறதுக்கு தான் லேபிள் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர். லைன் 1 அடுத்ததுக்கு லேபிள் லைன் 2. தென் இது வந்து plt டாட் எக்ஸ் லேபிள் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். அந்த நேம் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அதே போல் plt டாட் ஒய் லேபிள்னா ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். டைட்டில், plt டாட் டைட்டிலுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா அந்த ஃபுல் சார்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுக்கு. தென் லெஜெண்ட், இந்த சைடில் வரும்ல ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா இந்த லெஜெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஷோங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. now we shall execute the program. this is Python 3. third program. Open. That is what I have typed here. Now we shall run the program. Program பார்த்துக்கோங்க. import matplotlib, x axis values, y axis values கொடுத்தாச்சு. x2க்கு values, y2க்கு values கொடுத்தாச்சு. then xy label கொடுத்தாச்சு. அடுத்தது x2 y2க்கு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு label. then x axis label, y axis label, title, plt dot title, legend. Now we shall run the program. See, 2 lines have come. x axis க்கு label வந்துருச்சு, y axis க்கு label வந்துருச்சு. இதுதான் legends. That is blue color represents line 1, red color represents line 2. So this is how we can draw 2 lines.
Now coming back to the lesson. இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஹோம் பட்டன் எதுக்கு, இது மட்டும் தனியாக ஒரு அவுட்புட் விண்டோவில் டிஸ்பிளே ஆகிற பட்டன்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. ஹோம் பட்டன் வில் கெட் பேக் யூ டு original view. Forward backward button to move to the next view and previous view and next view. Pan axis button, இதுதான் third, இது பேர் தான் pan axis button. இது எதுக்குன்னா it is allows you click, then click and drag your graph around. click பண்ணி நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். zoom lets you click on it, click and drag a square that you would like to zoom specifically. ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் zoom பண்ணி பார்த்துக்கலாம். so it will require left click and drag, then right click and drag. ரெண்டுமே நம்ம மாற்றி மாற்றி கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். then configure subplot, various spacing option, எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், ஹைட் எவ்வளோ, வித் எவ்வளோ, லெஃப்டில் எவ்வளோ, டாப்பில் எவ்வளோ, பாட்டம் எவ்வளோ, அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். save figure, that is used to save. then special types of plot, that we shall see in next video, students. I hope you have understood better. Thank you.